Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது US அதாவது United States F1 Study Visa for Students Complete Application Process பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்க அப்படினா subscribe பண்ணிட்டு எனக்கு support பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க மோர் தென் 4000 USA இன்ஸ்டிடியூஷனில் ஓவர் 1 மில்லியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த F1 ஸ்டடி வீசா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து SEVP அப்ரூவ்டு ஸ்கூல்லேருந்து அக்செப்டன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த US F1 ஸ்டடி வீசாவை அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து எப்படி தெரியும் யூஎஸில் இருக்க எந்தெந்த இன்ஸ்டிடியூட் வந்து SEVP அப்ரூவ்டுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கலாம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றியும் US F1 ஸ்டடி வீசாவோட டீட்டெயில்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இந்த F1 வீசாக்கு அப்ராக்சிமேட்லி 6,98,773 அப்ளிகேஷன் வந்து வேர்ல்டு வைடாக ரிசீவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 4,45,418 விசாஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து US நான் இமிக்ரெண்ட் விசா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த US F1 ஸ்டடி வீசா அப்படின்றது வந்து நான் இமிக்ரெண்ட் வீசா. இந்த வீசா எதுக்காக அப்படின்னா ஃபாரின் நேஷன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு உள்ளே என்டர் ஆகிறதுக்கு இந்த வீசா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் யூஎஸ்க்கு போயிட்டு ஏதாவது யூனிவர்சிட்டி இல்லைனா காலேஜ், ஹை ஸ்கூல், ப்ரைவேட் எலிமெண்ட்ரி ஸ்கூல், செமினார் இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸ்க்காக ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்கள் வந்து உள்ளே என்டர் ஆகி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த US F1 ஸ்டடி வீசாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீசாக்கு எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டிகிரி ப்ரோக்ராமை யுனைடெட் ஸ்டேட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வீசாவை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம். இந்த வீசாவில் போயிட்டு படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் இந்த F1 வீசா வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் F1 ஸ்டடி வீசா அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி US F1 வீசா வாங்குறது அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கெட் அக்செப்டட் டு அன் SEVP அப்ரூவ்டு ஸ்கூல். ஸோ நீங்கள் வந்து பிஃபோர் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்க போகிற ஸ்கூல் இல்லைனா யூனிவர்சிட்டியிலேருந்து அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்கணும். அந்த ஸ்கூல் இல்லைனா யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம்னு சொல்கிற SEVPயால் அப்ரூவ்ட் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்கூல் இல்லைனா யூனிவர்சிட்டி வந்து SEVPயால் அப்ரூவ்ட் ஆகிருக்கு இல்லைன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக வெப்சைட்டில். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா கெட் ஃபார்ம் I-20. நீங்கள் வந்து அட்மிஷன் செக்யூர் பண்ணிட்டீங்க, அட்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் I-20யை இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து வீசா அப்ளிகேஷனுக்கான ஒரு கீ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபார்ம் I-20யை. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து பே த SEVIS ஃபீ. இந்த SEVIS ஃபீ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா I-901 SEVIS ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மேண்டேட்ரியான ஒரு ஃபீஸ். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மேண்டேட்ரியான ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த SEVISஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். உங்களோட இன்ஸ்டிடியூட் வந்து இந்த SEVIS ஃபீ நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து பார்க்க போகிற ஸ்டெப் வந்து DS-160 வீசா அப்ளிகேஷன். இந்த DS-160 அப்படின்றது வந்து ஆன்லைன் நான் இமிக்ரெண்ட் வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீசாவை ஆன்லைனில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா US Embassy Consulate of your country. இங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் வந்து விசா இன்டர்வியூ. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட விசா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டை ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது எம்பசி வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் என்னைக்கு அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் டேட் அன்றைக்கி உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூ அட்டன் பண்ண. இந்த இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னா யூஎஸ் எம்பசியில் நடக்கும். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப் வந்து டிசிஷன் ஆன் விசா. கான்சுலர் ஆஃபீஸர் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. வெதர் நீங்கள் வந்து F1 விசாக்கு எலிஜிபிளா அப்படின்னு உங்களை செக் பண்ணுவாங்க. இஃப் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆகி வரும். ஒன்ஸ் உங்களுக்கு விசா இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது விசா உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி போய் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை பார்க்க வேண்டியது தான். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது பிஎஸ், எம்எஸ், பிஹெச்டி ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே யூஎஸ்ஏல இருக்குது, ஃபுல்லி ஃபண்டட். ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் லைக் மியாமி யூனிவர்சிட்டி பிரசிடென்ஷியல் ஃபெலோஸ் ப்ரோக்ராம், அது கூடவே யூனிவர்சிட்டி ஆஃப் மியாமி ஸ்டாம்ப் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் பார்த்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் F1 ஸ்டடி விசா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸோட கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ப்ராசஸை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அது கூடவே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம் நேரம் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.